பெற்றிடவும் அதனை கொடுத்திடவும் ஆர்வம் இருக்கட்டும். அதுவே ஆசீராக அமையட்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கத்தினை இந்த தவக்காலம் முழுவதுமாக கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையுமே இன்றைய நாளில் இறைவன் மன்னிப்பு வழங்குவதன் வழியாக மாமனிதர்களாக, இறைவனுக்குரிய மனிதர்களாக நம்மை மாற்றுவதை குறித்து ஆழமான சிந்தனை தெளிவை இறைவன் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கின்றார். வாழ்க்கையில் நாம் எதை சாதிக்க போகிறோம், அல்லது வாழ்க்கையில் எதை கண்டு மகிழ போகிறோம், நாம் வாழுகிற இந்த இவ்வுலக வாழ்வில் எல்லாம் நலமானதாக அமைந்து விட்டால் போதுமே என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாம் அத்துணை பேருமே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் சென்று விடுவோம் என்பதில் எல்லாருக்கும் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. நாளைக்கு நீ செத்து போயிடுவ அப்படின்னு யாராவது வந்து சொன்னா சந்தோஷமா, பரவாயில்லையே நாளைக்கு நான் செத்து போயிடுவேனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாவது நாம் யோசிப்போமா? யாரும் அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆக மரணம் என்பது எப்போது வரும் என்பது தெரிந்து விட்டால் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நரகமாகிவிடும் என்று சொல்வார்கள். ஆக இந்த உலகில் வாழுகிற நாம் எல்லாருமே கடவுளிடத்திலே சென்றாக வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் வரையுமாக அவருக்கு உரியவர்களாக வாழ கடவுள் இன்றைய நாளில் அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில நிறைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் படிக்க வேண்டும், இப்படியாக நடக்க வேண்டும், இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இவ்வுலக வாழ்விற்கான வரையறைகளை நிறையவே கற்றுக்கொள்ளுகிறோம். அதன்படி வாழவும் ஆசைப்படுகிறோம். ஆனால் கடவுள் இன்றைய நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் மிக அதிகமான நாட்களை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு எளிய மருந்தினை, ஒரு எளிய வழிதனை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் மன்னித்து பழகுவது என்பது. ஆக இந்த மன்னிப்பு என்பது ஏதோ நேர்வழியில் வருகிற ஒரு வழி பாதை அல்ல, மாறாக இது இருவழி பாதையாக அமைய வேண்டும். பெற்றதை தான் மற்றவருக்கு கொடுக்க முடியும். ஆக பெறுவதற்கு நாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது பெற்றதை கைகளை நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நியதி. அதைத்தான் இன்றைய நாளில் இறைவன் முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் கொடுக்கிறார். நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள், தாராளமாக மனமு வந்து என்னிடத்தில் கேட்கிற மன்னிப்பை நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறேனா? கொடுக்கின்றேன். நான் கொடுப்பதற்கு எப்பொழுதுமே தயங்குவதில்லை. ஆனால் கொடுத்ததை நீங்கள் பிறருக்கு கொடுக்கிறீர்களா என்பதுதான் என் கேள்வி என்று இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். ஆக கடவுளிடத்தில் மன்னிப்பை பெறுவதற்கு தயங்காத நாம் அந்த மன்னிப்பை மற்றவருக்கு கொடுப்பதற்கு ஏன் தயங்குகிறோம் என்பதை குறித்து தான் ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது இந்த இறைவாக்கு வழிபாடு. பிரியமானவர்களை, புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 13 to 15 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். நாம் எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் அந்த குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர் தான் நம்முடைய கடவுள் என்பதை புனித பவுலடியார் எடுத்துரைக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அதே கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம்: ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆக ஒன்று தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது, கடவுளிடத்தில் பெறுவதற்கு மட்டும் நம்முடைய கையை நீட்டக்கூடாது, மாறாக அதை கொடுப்பதற்கும் நம்முடைய கரங்கள் நீளப்பட வேண்டும் என்பதை இயேசு இன்றைய நாளில் நற்செய்தி பகுதியின் வழியாக நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மை அன்போடு அழைக்கின்றார். இதை எப்படி நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம், அல்லது எப்படி இந்த நற்செய்தி பகுதியை சற்று கூர்மையான பார்வையோடு ஆன்மீக சிந்தனையிலே நாம் கடவுளுக்கு முன்பாக உட்கார்ந்து சிந்திக்கலாம் என்பதை குறித்து இப்பொழுது பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நம்முடைய இந்நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய பேதுரு சதுக்கத்தில் வழக்கமாகவே மக்களை ஏஞ்சலுஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு நேரத்தில் சந்தித்து ஜெபித்து மனம் திறந்த உரையாடலை மறையுரையாக கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் என்ன செய்கிறார், இந்த மன்னிப்பை குறித்து அவர் பேசுகிறார். மன்னிப்பு என்பது வெறுமையான ஒரு காரியத்திலிருந்து கடவுளை நோக்கி அழைத்து செல்லுகிற ஊடகம் என்று சொல்லுகிறார். மன்னிப்பு என்பது, இந்த மன்னிப்பு ஒருவரை சுகமளித்து அவருடைய இதயம் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிற ஒரு அருமருந்து என்று சொல்லுகிறார். இந்த மன்னிப்பு என்பது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களும் மகிழ்வார்கள், அவர்கள் அடுத்தவர்களையும் மகிழ்ச்சி படுத்துவார்கள் என்று அன்றைய நாளிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கிருந்த மக்கள் அத்துணை பேரையும் பார்த்து சொன்னார். எனவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அலாதி விருப்பத்தோடு இருக்கிறோம்.
ஆனால் கொடுப்பதற்கு சற்றும் மனமில்லாதவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக நம்ம பார்த்தோம்னா, எவ்வளோ செஞ்சுருக்கான் ஃபாதர், அவனை போய் மன்னிக்க சொல்கிறீங்க, எவ்வளோ பேச்சு பேசினா அவளை எப்படி நான் மன்னிக்கிறது என்று நான் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காக அவர்களுடைய வாழ்விலிருந்து அவர்கள் செய்த தவறுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களையே வேண்டாம் என்று ஒதுக்குகிற பண்பு இன்று அதிகமாகவே இருக்கிறது. இப்போ நான் மறைவுரை ஆற்றிட்டு இருக்கேன்னா எனக்கும் அதே பண்பு தான் இருக்கிறது. அதை கேட்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் அந்த பண்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செய்த குற்றங்கள் நமக்குள்ளே ஆழமாக பதிந்து இருக்கிறது. என்னை நோக்கி யாராவது ஒருவர் ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த சொல்லில் இருக்கிற தன்மை எனக்குள் ஆழமாக பதிந்து விடுகிறது. எனவே என்னால் மன்னிக்க முடியவில்லை. ஆனால் கடவுளை பொறுத்தவரை அவர் நீங்கள் மன்னித்தால் மட்டும்தான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறாரே, அதை எப்படி புரிந்து கொள்வது? அன்புக்குரியவர்களே, நாம் செயல் வடிவில் வருவதற்கு முன்பாக எண்ணத்தின் மனதில் வடிவில் அடுத்தவரை மன்னிக்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தில் அந்த அசிரிய நெருப்பின் நடுவில் எழுந்து உரத்த குரலில் சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? கடவுளே, நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அரசர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம், இறைவாக்கினர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம், நீ செய்த நன்மைத்தனம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். நீ எங்கள் உன்னத கடவுளாக இருந்து விடுதலை பயண புத்தகம் 13:21 இரவிலே நெருப்பு தூணாகும் பகலிலே மேகத்தூணாகவும் இருந்து எங்களை கால் நனையாமல் நடக்க செய்திர இவை எல்லாவற்றையும் மறந்து உமக்கு எதிராக நாங்கள் தீமை செய்தோமே என்று சொல்லுகிற பொழுது கடவுள் அவர்களை மிக அழகாக மன்னித்து இரக்கம் காட்டுகிறார். ஆனால் அம்மக்களோ அந்த இரக்கத்தை பெற்று மகிழ கூட தகுதியற்றவர்களாக இருப்பதால் தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே நாம் பார்க்கிறோம், உம் பரிவுக்கு ஏற்ப இரக்க பெருக்கத்திற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஆக கடவுள் மன்னிப்பை கொடுக்கிற பொழுது அந்த மன்னிப்பை ஏற்க கூட நமக்கு தகுதி இல்லை என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு உணர்தல், அந்த ஒரு தகுதியின்மை தான் நம்மை கடவுளை நோக்கி என்ன செய்யும்? அவருடைய மன்னிப்பை பெற வழி நடத்தி சொல்லும் என்பது முதல் வாசகத்தில் இருப்பது. இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது மிக அருமையானது ஒரு நிகழ்வு. கடவுள் எப்படி நம்மை மன்னிக்கிறார், அந்த மன்னிப்பு நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுகிறது. ஆனால் அந்த மன்னிப்பை நான் மற்றவருக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் தயங்குகிறேன் என்பதற்கு அருமையான உதாரணம் தான் இன்றைய நற்செய்தி பகுதி. பாருங்கள், ஏறக்குறைய அந்த அரசனிடமிருந்து 10,000 அதாவது தாழ்ந்து கடன்பட்ட ஒருவன் என்ன செய்கிறான்? காலில் போய் விழுந்துட்டான். அரசரே, ஒன்றும் முடியலை, குடும்பத்தை நடத்த முடியலை, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல என்று வரிசையாக சொல்லிவிடுகிறான். அவன் காலில் விழுந்து எல்லாவற்றையும் பொறுத்துங்க கொஞ்சம் என்று சொல்லுகிற பொழுது அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்கிறார் அந்த அரசன். ஆனால் வெளியே வந்த அதே மனிதன் மன்னிப்பை பெற்று வந்தவுடன் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கே பயிற்றுவிக்கப்பட்டவன் என்ன செய்கிறான் என்றால், மன்னிப்பு கொடுக்காமல் தன்னிடம் மிக குறைவாக சொற்பமாக பெற்றவனிடத்திலே அவன் கழுத்தை நிறுத்தி அவனிடத்தில் என்ன செய்கிறான்? நீ பெற்றதை கொடும் என்று சொல்லுகிறார். கடைசியில் என்ன நிகழ்ந்தது? மன்னிப்பு நீ என்னிடம் கேட்டாய், நான் கொடுத்தேன். ஆனால் நீ அதை கொடுக்க தவறியதால் நீ மீண்டுமாக அந்த மன்னிப்பை பெறுவதற்கு உன்னை தகுதிப்படுத்தி கொள் என்பதை தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் நம் எல்லாருக்குமாக கொடுக்கிறார். எனவேதான் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். இந்த வதைப்போரிடம் என்றால் மனதை மாற்றுவது, மனதை புடமிடுவது, மனதுக்குள்ளே இந்த மன்னிப்பை கொடுப்பதற்கு நம்மையே தகுதிப்படுத்துகிற நிலைதான் இந்த கடனை அடைக்கும் வரை அவரை வதைப்போரிடம் ஒப்படைத்தல் என்பது. பிரியமானவர்களே, இறுதியாக பாருங்கள், உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசுவினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இறுதியில் கல்வாரியின் அந்த நொடி பொழுதுல 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையாக லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது போல, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இப்படிதான் ஒரு நாள் கேட்டிசம் கிளாஸில் பசங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்தேன், புதுநன்மை கிளாஸில். அப்போ சொன்னா, நான் என்ன ஏசுனாதரா ஃபாதர் மன்னிக்கிறதுக்கு? அவர் தான் மன்னிச்சுட்டு போயிட்டார் பாவம், பரிதாப நிலையில் அப்படின்னா. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள், சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை எல்லாருமே மற்றவர்களை மன்னிக்க யோசிக்கிறோம். இந்த மன்னிப்பை நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கிறோம்? மன்னிச்சிட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது, நம்ம கெத்து என்ன ஆகுறது, மன்னிச்சிட்டா பத்தியா அவன் மன்னிச்சிட்டான், அப்போ தப்பு அவன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்மளை பேசிடுவாங்களோ என்று நினைக்கிறோம். ஆனால் மன்னிப்பு கொடுக்கிற பொழுது அதனுடைய மகத்துவம் மேன்மையானது,
மேலானது. இதைத்தான் 4 வித சிந்தனைகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் சிந்தனை என்னவென்றால், மன்னிப்பு உடைந்த உறவுகளை புதுப்பிக்கும். எப்படி என்றால், தொடக்க நூலினுடைய 50வது அதிகாரத்தில் 17வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம் யோசேப்பினுடைய வாழ்வு. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால், சொந்த சகோதரர்களாலே அவன் என்ன செய்கின்றான்? கொலை செய்யப்படுகிற நிகழ்வுக்காக அழைத்து செல்லப்பட்டு பாலும் கிணற்றில் தள்ளிவிடலாம் என்று சொல்லி அங்கே நினைக்கிற பொழுது வணிகரிடம் விற்கிறார்கள். பாடுபடுகிறான், உழைக்கிறான், பல்வேறு விதமான துன்ப துயரங்களை அனுபவிக்கிறான். ஆனால் இறுதியிலே அவனுடைய கரங்களிலிருந்து படியளக்கின்ற நிலையை கடவுள் அவர்கள் சகோதரர்களுக்கு கொடுக்கிறார். எனவேதான் தொடக்க நூல் 50:17 இவ்வாறு வாசிக்கிறோம், ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்கள் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த போது யோசேப்பு அழுதார். எனவே இந்த மன்னிப்பு உடைந்த உறவுகளை எல்லாம் புதுப்பிக்கிறது. கடைசியாக தன் சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு தன் தந்தையினுடைய அந்த ஆசீரை பெற்றுக்கொள்பவராக யோசேப்பு இங்கு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக மன்னிப்பு கொடுக்க கொடுக்க உடைந்த உறவுகள் எல்லாம், உடைந்த மனங்கள் எல்லாம், உருகுலைந்த உள்ளங்கள் எல்லாம் அங்கே புதுப்பிக்கப்படுகின்றன என்பதைத்தான் முதல் சிந்தனையாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, மன்னிப்பு என்பது அன்பு செய்ய பயிற்றுவிக்கும். இந்த மன்னிப்பு நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், உங்களை ஏன் கடவுள் மன்னித்தார் என்ற ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால் என்ன பதில் தெரியுமா? யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை தான். இந்த உலகை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கழுவாயாக ஆண்டவர் இயேசுவை அவர் கொடுத்தார். எனவே அந்த அன்புதான் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி தூய்மையாக்கி நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறது என்று பார்க்கிறோமே. அதைத்தான் லூக்கா நற்செய்தியினுடைய 7வது அதிகாரத்தில் 47வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். இயேசு எவ்வளவு அழகாக இந்த மன்னிப்பை கொடுக்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அதை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். பாவியான ஒரு பெண் நறுமண தைலத்தை பூசுகிற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது 7ஆம் அதிகாரத்தினுடைய 47வது இறைவார்த்தையில் பாருங்கள், ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார், குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவர் என்று சொல்லப்படுகிறது. ஆக மன்னிப்பு என்பது அன்பினை பயிற்றுவிக்க வேண்டும். இயேசு இந்த உலகை அன்பு செய்தார். எனவே தன் தந்தையினுடைய மாட்சியை இந்த மண்ணுலை கொண்டு வர தன் கரங்களை விரித்து பாடுபட்டு நமக்காக இருந்தார். ஆக இரண்டாவதாக, மன்னிப்பு அன்பு செய்ய கற்றுக் கொடுக்கும் அன்புக்குரியவர்களை. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த மன்னிப்பு உடல் நல சுகம் அளிக்கும். இன்றைக்கெல்லாம் நீங்கள் இன்னொருத்தவங்களை போய் பார்க்கும்போது அல்லது சந்திக்கும் போது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறத விட எவ்வளோ பிபி சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு தான் கேட்குறோம். ஏன்னா உடம்பு முழுசும் நோய், எங்கே பார்த்தாலும் மருத்துவமனைகளிலே அலைமோதுகிற கூட்டம். ஆக இதெல்லாம் எதற்கு வருது? திடீர்னு ப்ரெஷர் ஏறுது ஃபாதர், ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியலை ஃபாதர், என்ன செய்கிறதுனே தெரியல என்று நாம் பல நேரங்களில் அங்கலாய்க்கிறோமே. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? மனதார மன்னிக்காத ஒரு குணத்தினால்தான். எப்படி மன்னிக்கிறது? அதை தான் நான் உங்களிடம் சொன்னேன். செயலுக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக மனதுக்குள்ளே, எண்ணத்துக்குள்ளே, ஏக்கத்துக்குள்ளே நான் அவனை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள் ஆளாக்க வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 17 to 26 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் எவ்வாறு இதை உணர்ந்து கொள்கிறோம் என்றால், முடக்குவாதமுற்ற மனிதரை இயேசு குணப்படுத்துகிறார். அந்த நோயை குணப்படுத்தினால் நோயை குணப்படுத்தி விட்டு போக வேண்டியது தானே. ஏன் இயேசு இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை இங்கே கொடுக்கிறார்? பாருங்கள் அன்புக்குரியவர்களை, இங்கே 21வது இறை வார்த்தைக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம். 20வது இறை வார்த்தையில், அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆக பாவத்திற்கும் இந்த நோய்க்கும் என்ன சம்பந்தம்? ஏனென்றால் யூத மரபிலே அவர்கள் சிந்தித்ததெல்லாம், ஒருவன் பாவியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பாவியாக இருப்பதால் தான் அவனுக்கு நோய் வந்தது என்று சொல்லுகிறார்கள். முடக்குவாதமுற்றதாக இருக்கலாம், தொழுநோயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவன் பாவம் செய்ததால் தான் அவனுக்கு நோய் வந்தது என்று சொல்லி ஒரு கூற்று இருந்ததால் தான் இயேசு என்ன செய்கிறார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ வீட்டிற்கு போவாயாக என்று சொல்லி ஆண்டவர் வழி அனுப்பி வைக்கிறார். ஆக மன்னிக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நாம் உடல் உள்ள சுகம் பெறுகிறோம் என்பதை மூன்றாவதாக கற்றுக்கொள்வோம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு என்ன செய்யும் தெரியுமா? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு ஆற்றல் அளிக்கும். இதைத்தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 32வது இறை வார்த்தையில்,
புனித பவுலடியார் எபேசு நகர மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை செய்கிறீர்களே, இதெல்லாம் யாரால் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு சரியான உதாரணம் இதைத்தான். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தையில், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிப்பு தான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள செய்யும். நீங்களும் நானும் செய்த பாவங்களை கடவுள் பொறுத்து மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு இன்றளவும் அவரின் உரிமை சொத்தாக மாற்றியிருக்கிறார் என்றால், ஏசாயா 43:4 என் பார்வையின் விலையேற பெற்றவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் தனது கருணையால் நிரப்புகிறார் என்று சொன்னால், இன்றைய பதிலுரை பாடலில் நாம் பாடியது போல, ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். இதுதான் அன்புக்குரியவர்களே மன்னிப்பின் மகத்துவம். எனவே சிந்திப்போம். இந்த திருப்பலியின் வழியாக இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அன்பு செய்து அவருடைய இரக்க பார்வை நம் மீது கொடுக்கிறார் என்றால், இந்த பூசை பழி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லை என்று சொல்லுகிறோமே, இந்த திருப்பலியை கூட மன்னிப்பில் தான் நாம் தொடங்குகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோமாக என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் போக்குவதற்கு ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி கடவுளின் இரக்கத்தை தாவீது தனது திருப்பாடல் 51 மன்னிப்புக்கான திருப்பாடலாக ஜெபித்தது போல ஆண்டவரின் இரக்கத்தை நாம் பெறுகிறோம். அது மட்டுமல்ல, இறை வார்த்தையின் வழியாக மன்னிப்பு வழங்குகிற கடவுள் இந்த பலிபூசையில் அப்பரச காணிக்கை ஒப்பு கொடுக்கிற பொழுது அருள் பணியாளர் ஒவ்வொரு முறையும் ஜெபத்தை சொல்லி ஒப்பு கொடுக்கிறாரே, அப்போது இந்த அப்பரச காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து அவர் என்ன தெரியுமா ஜெபம் சொல்வார்? நாங்கள் தாழ்ந்த குரலில், அமைதியான குரலில் சொல்வதால் உங்களுக்கு அந்த ஜெபம் பல நேரங்களில் கேட்பதில்லை. நான் இப்பொழுது வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. ஆக என் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள், என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொன்றையும் உமது கரத்தில் இப்பொழுது இந்த அப்பரச காணிக்கையோடு இணைந்து ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னித்தருள்வாயாக என்று சொல்லுகிற பொழுதுதான் எல்லாவற்றையும் மக்களுடைய காணிக்கையாக படைத்துவிட்டு அருள் பணியாளர் தன்னையும் புனிதப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும் என்று சொல்லி அந்த தண்ணீரில் நாங்கள் எங்களுடைய கரங்களை கழுவி கடவுளின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவுடன் தான் எல்லாரும் இணைந்து என்ன செய்கிறோம்? என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம் என்று சொல்லி அந்த மன்னிப்பின் மகத்துவத்துக்கு நம்மையே மனதார கையளிக்கிறோம். எனவே சிந்திப்போம். தொடர்ந்து இறைவனுடைய அருளை இந்த திருப்பலியின் வழியாக பெற்று மன்னிப்பை பெறுவோம். அதே மன்னிப்பை மற்றவருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஆமீன்.